ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் மில்க் ட்ரிங்க் மிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 400 ml வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாதாம் ட்ரிங்க் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா பொங்க வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து 2 to 3 tablespoon சுகர் வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாதாம் ட்ரிங்க் அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து இந்த பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 4 tablespoon வந்து பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பாலில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாதாம் பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா பாதாம் வந்து நான் இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பாயில் ஆகிடுச்சு பால் கூட. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் ஹாட்டாக கூட சர்வ் பண்ணி குடிக்கலாம், இல்லைனா கோல்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணி அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வர சம்மர் சீசனுக்கு பெட்டர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கோல்டானதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வந்து பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.